கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 53:4 ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் நமக்கு அறிவிக்கப்பட்டதான ஒரு வெளிப்பாடு என்னவென்று சொன்னால், அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பார சிலுவையை தூக்கி சுமக்கும் பொழுது எவையவர் எல்லாம் நமக்காக தூக்கி சுமந்தார் என்று சொன்னால், நம்முடைய நோய்களை தூக்கி சுமந்தார், நம்முடைய வறுமை தரித்திரங்களை தூக்கி சுமந்தார், நம்முடைய பலவீனங்களை தூக்கி சுமந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார், நம்முடைய சாபங்களை சுமந்து தீர்த்தார். ஆகவேதான் உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொல்லி ஏசாயா 58:8 ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே அவர் நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய கஷ்டங்களையும் நாம் வாழ்விலே அனுபவிக்கிறதான அல்லது சந்திக்கிறதான சகலவித பிரச்சனைகளையும் நமக்காக சிலுவையாக தூக்கி சுமந்து அவர் பரிகாரம் செய்தபடினாலே, ஆமென், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பரிகாரியாய் இருக்கிறபடினாலே நம்முடைய பாரங்களை அவருடைய பாதத்தில் வைப்போம். அவர் அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு இளைப்பாறுதல் தருவார். God bless you.